உறவுகளே, இனிய காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அவல், இது சிகப்பு அவல். இதில் நான் இன்றைக்கி கெட்டி உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன நான் சத்து உள்ளதை இந்த தானியமாக சேர்க்க போகிறேன். அடுத்தது கேழ்வரகு, அடுத்தது கம்பு, சரிங்களா? அடுத்தது நான் என்ன எல்லாத்தையும் இப்போ நான் வறுக்க போகிறேன். வறுத்து தான் நான் செய்ய போகிறேன் கெட்டி உருண்டை. இப்போ பாருங்கள், இந்த அவல் வறுத்தது அவல். இப்போ நம்ம எல்லாம் எல்லாத்தையும் இப்போ வறுத்தாச்சு. நம்ம இப்போ மிக்ஸியில் போட்டு அடிக்கணும். இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பாவு காய்ச்சணும். பாவு காய்ச்சி அதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிக்கணும். ஏலக்காய் இதோடு போட்டு நம்ம அடிக்கணும். முதல்ல என்ன இப்போ மிக்ஸியில் அடிக்க போகிறேன்னா, கேழ்வரகு நான் கொட்டுறேன். இதான் முதல்ல மிக்ஸில் அடிக்க போகிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸியில் கம்பு, சிகப்பு அவல் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸில் நம்ம அடிச்சுக்கணும். நம்ம இப்போ கேழ்வரகு அடைச்சாச்சு, தூள் பண்ணியாச்சு, கம்பு அடித்தாச்சு. அடுத்தது நம்ம அவல், சிவப்பு அவலை நம்ம அடிக்க போகிறோம். அதில் நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா, ஏலக்காய், போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏலக்காய் இதில் போட்டு நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கணும். இப்போ நம்ம பாவு காய்ச்ச போகிறோம். பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை போட்டு நம்ம இதை பாவு காய்ச்ச போகிறோம். பாவு காய்ச்சல லைட்டாக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். எந்த இதுலேயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா, இனிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா காயிட்டோம். இப்போ இதெல்லாம் அடித்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம கொட்ட போகிறோம். நம்ம இதில் தேங்காய் துருவி போட்டு நெய்யில் வதக்கி கூட போட்டு செய்யலாம். எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் தேங்காய் போட்டு தான் செய்கிறேன். இப்போ மூணும் நம்ம அடித்து குண்டால கொட்டியாச்சு. நல்லா பெதறி விட வேண்டியதுதான். நல்லா சத்தானது எல்லாமே நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா முட்டையாக கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை ஒன்று ரெண்டாக நோக்கி அப்படியே போட்டு கரைஞ்சிடும். ஆமாம், நல்லா கொதிட்டு நல்லா பாவு பிடிச்சி இருந்தோன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். அப்போ தான் அதை இறக்கணும். இறக்கி நம்ம ஊற்றி உருண்டை பிடிப்போம். இப்போ இதில் நம்ம எள் வறுத்துருக்கோம். எள் கொஞ்சம் நம்ம சேர்க்குறது நல்லா ஒரு டேஸ்ட். இது எள் வறுத்து சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது, சரிங்களா? அந்த எள்ளும் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், பாருங்கள், இந்த வெள்ளம் இப்போ கொதிஞ்சு வருது. இந்த மாதிரி நூலாணி மாதிரி வரணும். அப்படி இழுத்தா நூலாணி மாதிரி கீழையும் மேலே அப்படி வரணும், ஒரே நூலாக. அப்போதைக்கு நம்ம இறக்கிடணும். இது ஒரு வெல்லம், கருப்பட்டி வெல்லம் மாதிரி, அதான் இந்த மாதிரி கலர். இப்போ பதம் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இறக்கி அதை அப்படியே நிறுத்தாப்பில் ஊற்றணும். கீழே மண் இருக்கும்.
இப்போ இந்த பாவை எடுத்து நம்ம இதில் ஊற்ற வேண்டியதான். அந்த மாவில் நிறுத்தாப்பில் ஊற்றணும். இப்போ ஊற்றி நம்ம கிண்டணும். இந்த மாதிரி கிண்டியாச்சு. இனிமேல் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். அப்படியே உருண்டை பிடிச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியதான்.